அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். உட்படுத்தும் போது இதுவரையில இருள் ஆண்டு கொண்டிருந்தது, போற வரதெல்லாம் இழுத்து நம்முடைய வாழ்க்கையில போட்டு கொண்டிருந்தது. நம்ம தடுக்க முடியாம உரிமை மற்றவர்களா, அதிகாரமற்றவர்களா இருந்து கொண்டிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா தேவன் நம்மை ஆளுகிறார், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார், கர்த்தர் நம்மை ஆளுகிற ராஜாவாய் இருக்கிறார். அவர் முழு அதிகாரம் படைத்தவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். இப்ப அவைகளெல்லாம் நம்மை பின்தொடர முடியாது. தாவீது சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் அப்படி சொல்றான்? இதுவரையில் அவையெல்லாம் பின்தொடர்ந்தது, இனிமேல் என்னை நன்மைதான் பின்தொடரும், கிருபைதான் பின்தொடரும். ஏனால் நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் இந்த ராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை எந்த மந்திரவாதமும் பின்தொடர முடியாது, எந்த பிசாசும் பின்தொடர முடியாது. அதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முடியாது, எந்த செய்வனையும் உங்களை பின்தொடர முடியாது. ஏனென்றால் நீங்கள் இருளின் அதிகாரத்தின் கீழ் இல்லை, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறீர்கள். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 103வது அதிகாரத்துல, நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி அப்படிங்கிறான். நம்மை முடிசூட்டினாராம், நன்மையினாலும் கிருபையினாலும். ராஜாக்களைத்தான் முடிசூட்டுவாங்க இல்லையா? அது போல தேவன் அவருடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிற நம்மை முடிசூட்டி இருக்கிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை பார்க்கும் பொழுதே அவருக்கு நன்மை செய்யணும் தான் தோணும். நம்மை பார்க்கும் பொழுதே கிருபை காமிக்கணும் தான் தோணும். நம்மை பார்க்கும் பொழுதே அன்பு கூறணும் தான் தோணும் அவருக்கு. நம்ம பார்க்கும் பொழுது உதவி செய்யணும் தான் தோணும் அவருக்கு. ஏன்னா இவன் முடிசூட்டப்பட்டவன், இவன் முடிசூட்டப்பட்டவன், நன்மையினாலும் கிருபையினாலும் இவன் முடிசூட்டப்பட்டவன் என்று அவர் எண்ணுகிறார்.